வெல்கம் டு Manvaasam Tech வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெட்வொர்க்கிங் சீரிஸில் போன வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக பிடிக்கும். போன வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் ஐபி அட்ரஸஸில் கிளாஸஸ்ன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த கிளாஸஸ்னால் என்ன, அதை எதை வச்சு பிரிக்கிறாங்க, அதனால் என்ன யூஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 5 கிளாஸாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் சி, கிளாஸ் டி. அதே 5 பிரிக்கணும். ஒரு கிளாஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 to 126 ஆரம்பிக்கும். அதாவது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இது டீட்டெயிலாக பார்க்கலாம். 1 to 126 ஆரம்பிக்கும். அதே செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 128 to 191 ஆரம்பிக்கும். அதே தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 192லேருந்து 223 வரைக்கும் ஆரம்பிக்கும். அதே கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னா 224லேருந்து 239 வரைக்கும் ஆரம்பிக்கும். அதே கிளாஸ் சி பார்த்தீங்கன்னா 240லேருந்து 254 வரைக்கும் ஆரம்பிக்கும். இதுதான் கிளாஸோட ஐபி அட்ரஸ் ரேஞ்சு. இந்த 254க்கு மேலே நீங்கள் எங்கே பார்த்துக்க மாட்டீங்க ஐபி அட்ரஸ் ஸ்டார்டிங்கு. இதே சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த 1லேருந்து 254 வரைக்கும் இருக்கிறதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா 127 மட்டும் மிஸ் ஆகும். ஏன்னா 126 அதுக்கப்புறம் 128 தான் ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த 127ங்கிறது ஒன்றும் இல்லை, லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு டிவைஸ் இன்டர்நெட்டுக்குள்ளே புதுசாக வருதுன்னா அதோடைய டிஃபால்ட் அசைன் ஆகிற இது வந்து 127 தான். எஃப்ஐஜி இது போட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஐநெட்டோடைய பார்த்தீங்கன்னா 127.0.01 இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டு. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் உங்களுக்கு எல்லா டிவைஸுமே வரும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கி நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுனா உங்களுடைய டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 127. ஓகே, சப்நெட்னா என்ன? சப்நெட்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 255லேருந்து தான் ஆரம்பிக்கும். மிச்சதெல்லாம் டிஃபால்ட் அசம்பிள் ஆகுறது. இதே கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா 2 சப்நெட் அசம்பிள் ஆகும், மிச்சம் 2ம் டிஃபால்ட் அசம்பிள் ஆகும். அதே கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா 3மே 255க்குள்ளே தான் வரும். 4th வந்து டிஃபால்ட் அசம்பிள் ஆகும். இதுதான் இப்போ கரண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. ஏபிசி இந்த 3 கிளாஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் யூசேஜில். டிஇ பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்பஸ், அதாவது ரொம்ப செக்யூரான இடத்துல தான் டி கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இ கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ஐடி கம்பெனிலாம் புதுசாக ப்ராடக்ட் டெவலப் ஆகுதுல, அதெல்லாம் டிப்ளாய் ரிசர்ச் அதுக்கெலாம் அந்த கிளாஸ் இ யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.